ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபின்னு தான் இதை சொல்லணும். ஸ்க்ரீனில் பார்த்ததுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட்டான பானிபூரி ரெசிபி எப்படி செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பானிபூரிக்கு தேவையான பொட்டேட்டோ மசாலா, பானி, இது கூடவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் சாஸ், ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் 4 வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ புரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ், வெரைட்டிஸ் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இப்போவே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வறுக்காத ரவையாக பார்த்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவு ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் மைதா எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணுறதுனால நல்ல மொறுமொறுப்பாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாக டைட் கொடுத்துரும், இறுக்கமாயிரும். அதனால் கொஞ்சம் தளர்வாக நல்லா லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லா பூரி வந்து உப்பி வரும். இப்போ பொட்டேட்டோ ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 பொட்டேட்டோவை நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4 விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வெள்ளை பட்டாணி எடுத்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதையும் ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெள்ளை பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இது கூடவே கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். 1/4 ஸ்பூன் தனியாத்தூள். சாட் மசாலா வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான பொட்டேட்டோ ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பானி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் புதினாக்கு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சைஸில் சின்னதாக புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி ஒரு 2 டைமுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளிச்சாறுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது கூடவே ஹாஃப் லெமன் கட் பண்ணி அதையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைனா சேர்த்துக்கோங்க. எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அகெயின் ஒரு ஹாஃப் லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். சில பேர் வந்து லெமனுக்கு பதிலாக ஆம்ச்சூர் அதாவது மேங்கோ பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி புளி தண்ணியும் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 10 டேட்ஸ் வந்து சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னா கெட்டிமாயிரும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன உருண்டையாக பிடிச்சாச்சு. இதுக்கு மேலே மாவு தூவிட்டு சப்பாத்திக்கு பரட்டுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் பண்ணிடக்கூடாது, திக்காவும் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமில் வர அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதை பரட்டினதுக்கப்புறமா இதை வந்து ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிறேன். கப்பு இல்லைனா கிண்ணம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அகெயின் இதை உருண்டை போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூரி சுடுறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் பரட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து பூரி நல்லா உப்பி வரும். இப்போ ஸ்வீட் சாஸ்க்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பூரியை போடுங்க. அப்போ தான் வந்து பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், போட்டதுமே நல்லா உப்பி வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் மாவும் வந்து பிசைகிற விதத்தில் தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம ரவை சேர்க்கறதுனால மாவு வந்து சீக்கிரமாக டைட் ஆகிடும். அதனால் நீங்கள் லூஸாக பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் நீங்கள் பரட்டும் போதும் டிசைன்ஸ் கட் பண்ணும் போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பூரி போட்டதுமே இந்த மாதிரி உப்பி வரணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பானிபூரியை பொறுத்த வரைக்கும் பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூரியை உடைக்கும் போதே ஒரு சவுண்டு வரணும்.
நான் உங்களுக்கு அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே ஸ்க்ரீனில் காட்டியிருந்தேன். நீங்கள் அதை வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அகெயின் ஒரு முறை காட்டுறேன் பாருங்கள். அதோடைய சவுண்டு வரணும். அப்போ தான் வந்து பூரி நல்லா கிறிஸ்பியாக கரெக்டான பதத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு தேவையான பூரி, ஸ்வீட் சாஸ், பொட்டேட்டோ ஸ்டஃபிங், பானி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன், கொத்தமல்லி தழை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூரியை உடச்சி நான் உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூரியை வந்து உடைக்கும் போது நல்லா சவுண்டு வரணும். அப்போ தான் வந்து பூரி நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்குள்ளே பொட்டேட்டோ வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த பானிக்குள்ளே முக்கி எடுத்து இந்த சாஸை தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாருடைய ஃபேவரட் ரெசிபியாக கண்டிப்பாக இருக்கும். ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபின்னு தான் சொல்லணும். நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இந்த ரெசிபியை. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போவே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல புது ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இப்போவே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ரெசிபிஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.